வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடித்துவிட்டது. தற்பொழுது மீண்டும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை தான் என்ற செய்தி இணையதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. இது உண்மையான தகவலா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கைக்கு முன்பாக பல்வேறு அமைச்சர்களது கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுகிறது. தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தொடர்ந்து KN நேரு மற்றும் பொன்முடி அவர்களது சிறைவாசம் முடிவடைந்து விட்டது. மேலும் 2 வாரங்கள் மட்டும்தான் அவரது ஜாமீனும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு 14 அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள். அதற்கு பிறகு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறைக்கு செல்வார். பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவலை பார்க்கும் பொழுது ஜாபர் சாதிக் அவர்களது கைது நடவடிக்கையை தொடர்ந்து போதை மருந்து கடத்தல் சுமார் 3 ஆண்டுகளாக நடைபெற்றதாகவும் 2000 கோடிக்கு மேலாக லாபம் பெற்றதாகவும் இதை கோபாலபுர குடும்பத்திற்குத்தான் பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 ஐபோன்களை தூக்கி வீசிய ஜாபர் சாதிக் அவர்கள் அதை கைப்பற்றிய NCP அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வுக்காக மும்பைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான அனைத்து விவரங்களையும் சேகரிக்கப்பட்ட பிறகுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை செய்யலாமா வேண்டாமா என்ற தகவலையும் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆனால் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் உறுதியாக கூற முடியும் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறாரா அல்லது மத்தியில் ஆட்சி மாறுகிறதா என்ற செய்தியை பொறுத்துதான் நடவடிக்கைகள் அனைத்தும் நம்மால் பார்க்க முடியும். தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஜாமீன் கிடைப்பது மிக கடினம். நீங்கள் கேட்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது, ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை? 2 பேரும் ஊழல் வழக்கில்தான், அதுவும் சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை வழக்கில்தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் ஏன் இன்று வரை ஜாமீனில் வெளிவரவில்லை என்று சந்தேகம் எழும்பலாம். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் பணத்தை பெற்று செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். மேலும் அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்தார். 2 வழக்காகிவிட்டதல்லவா. அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். திமுகவில் 2 முக்கியமான பதவிகள், பணம் தரக்கூடிய முக்கியமான பதவி வகித்தார். மேலும் அதில் பல்வேறு ஊழல்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 14 வழக்குகள் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் மீது பதியப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் தற்பொழுது வரை அவர் சிறையில் இருக்கிறார். அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால்தான் இவருக்கு ஜாமீன் வழங்க முடியும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது.